இந்த மாதிரியான சீடிஸ்லாம் ஞாபகம் இருக்கா? ஒரே ஒரு சீடியை பர்ன் பண்றதுக்கு ஓவர் நைட் உட்காந்து முடிச்சிட்டு இருப்போமே. அதுவும் ஒரே ஒரு சீடியை பர்ன் பண்றதுக்கு அம்புட்டு காசு வாங்கின ப்ரௌசிங் கஃபே எல்லாம் பார்த்து கரிச்சு கொட்டிக்கிட்டு இருப்போமே. இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்குலாம் சிடி பர்னிங் பத்தி என்ன தெரியும்? கேஸ் லைட்டிங், பேக் பர்னிங் அதுதான் தெரியும். நாம சிடிக்களை படம் ஏத்துறதுக்கு, டாக்குமெண்ட் ஏத்துறதுக்கு தான் பயன்படுத்தியிருப்போம். ஆனா சிடிக்கள் அதிகமா பயன்படுத்தப்பட்டது எதுக்காக தெரியுமா? பாடல்களுக்காக. வினைல் ரெக்கார்ட்ஸ்லயும் கேசட்கள்லயும் மட்டும் இருந்த இசை உலகம்ங்கிறது சிடிக்களுடைய அறிமுகத்துக்கு அப்புறமா மொத்தமாவே மாறிச்சு. ஒரே சிடியில ஒரு பாடகருடைய ஒரு ஆல்பம்னு இல்லாம ஏகப்பட்ட ஆல்பத்தை, அதுவும் 1 மணி நேரத்துக்கு அதிகமான பாடல்களை சேகரிச்சு வைக்க முடியும் அப்படிங்கிற டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறமா இசை உலகமே மொத்தமா மாறி பயங்கரமா வளர்ச்சி அடைஞ்சது. அதோட சேர்த்து சிடியும் பயங்கரமா வளர்ச்சி அடைஞ்சது. சரி, இதெல்லாம் ஏன் இப்ப சொல்றேன் அப்படின்னு தானே கேக்குறீங்க. 1966ல இருந்து சிடிக்களை உருவாக்குறதுக்கும் அதை பிளே பண்றதுக்கான பிளேயர்ஸை உருவாக்குறதுக்குமான முயற்சிங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருந்துச்சு. ஆனா முதலா சக்சஸ்ஃபுல்லான சிடிக்களும் அதை பிளே பண்றதுக்கான பிளேயர்ஸும் அறிமுகமான நாள் இன்று. 1983 மார்ச் 2 தான் சோனி, பிலிப்ஸ், பாலிகிராம் நிறுவனங்கள் வெற்றிகரமான உலகின் முதல் சிடி பிளேயர்களையும் சிடிக்களையும் உலக மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்தாங்க. அந்த வரலாற்று நிகழ்வுக்கு பின்னாடிதான் சிடிக்கள் ரொம்பவே பிரபலமாச்சு. நம்ம சின்ன வயசு உலகத்தையே மொத்தமா ஆக்கிரமிச்சது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க இன்னும் பத்திரமா பாதுகாத்துட்டு வரக்கூடிய சிடி அது ஏன்? அப்படி அதுல என்ன பொக்கிஷமா பதிஞ்சு வச்சிருக்கீங்க? கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு பிக் பேங் போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.